விஜய் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வெண்ணிலாவை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியில் ஈடுபடுறாரு. அதன்படி வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழைய நினைவுகளை எடுத்துகிட்டு வராரு. அப்போ வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய்னே நல்ல ஆழமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்தை காவேரி கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. காவேரி பார்த்தியா வெண்ணிலா இப்படி கூப்பிட்றானு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இப்போ வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல்ல ஆரம்பிக்கணும், எப்படியாவது வெண்ணிலா குணப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அதன்படி டாக்டர் கிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்குறாரு. நீங்கள் பழையபடி மாறணும், அவங்க உங்களை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி பார்த்தா சீக்கிரமாகவே குணமாயிடும்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன்லாம் கொடுக்குறாங்க. அதன்படி விஜய் என்ன பண்ணுறாரு, பழையபடி ட்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ இருந்து விஜய் மாதிரியே எல்லாமே பண்ணிக்கிறாரு. இதை பார்த்த காவேரி தாத்தா எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ராகினி இதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, பழையபடி வெண்ணிலா கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் வெண்ணிலா கிட்ட பார்க்கறது, அதுக்கப்புறம் பூ கொடுக்குறது வெண்ணிலாக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பழையபடி அவங்ககிட்ட பேசி பேசி மூவ் பண்ணுறாரு. இதன்படி வெண்ணிலாக்கு பழைய ஞாபகம்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது. அதன்படி வெண்ணிலா பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க. விஜய் முதல்ல சந்திச்சது, இந்த வீட்டில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஒன்று ஒன்றா விஜய் கிட்ட எக்ஸ்பிரஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காரு. காவேரி உட்பட எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்த காவேரியால் தாங்கிக்கவே முடியல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க காவேரி. ஒரு எக்ஸ்பிரஷன்லையும் விஜய் அப்படியே வெண்ணிலா கிட்ட நெருங்குறதும், வெண்ணிலா விஜய் கிட்ட நெருங்குறதையும் காவேரி பார்த்துடுறாங்க. அதனால் காவேரியால் தாங்கிக்க முடியாமல் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. காவேரி மனசுக்குள்ளேயே புழுகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் பக்கத்துலேயே இருந்து அவங்கள அப்படியே தூண்டி விடுற மாதிரி ராகினி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா உன் புருஷன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு, வெண்ணிலாவை ரோட்லாம் வெண்ணிலா பக்கம் சாஞ்சிட்டாரு, வெண்ணிலாவோட லவ்வராக மாறிட்டாரு, இதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்டாக திரும்பி வர சான்ஸே கிடையாது அப்படின்லாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால் காவேரியோட மனசு ஒரு நிலையில் இல்லாமல் போயிடுது. இதனால் காவேரி விஜயை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. விஜய் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டார், டோட்டலாக வெண்ண பக்கம் போயிட்டாரு, இதுக்கப்புறம் விஜய் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ விஜய் கிட்ட டைரெக்டாக நம்ம கேட்டுடலாம், நான் முக்கியமாக வெண்ணிலா முக்கியமானு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டைரெக்டாக பேசுறதுக்காக காவேரி விஜய் கிட்டே வராங்க. அப்போ விஜய் வெண்ணா ரூமுக்கு போகிறாரு. அதை பார்க்குற காவேரி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வெண்ணாக்கு டோட்டலாக ஞாபகம் வந்துடுது. வந்தோடனே விஜய் பார்த்துட்டு, விஜய் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, நீங்கள் முதல்ல நம்ம எங்கே மீட் பண்ணோம், எப்படி எல்லாமே பேசணும், எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி கட்டிக்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத விஜய் ஒன்றுமே பண்ண முடியாமல் வெண்ணா நகர்த்த முடியாமல் கஷ்டப்படுறாரு. வெண்ணா ஒரு நிமிஷம்ன்றாரு. இல்லை விஜய், இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன், நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன், இந்த வீட்டை விட்டு போயிட்டு இதுக்கப்புறம் நான் தப்பே பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் உங்களை என்னை பிரிக்கவே முடியாது விஜய்ன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. இதை காவேரியும் பார்த்துடுறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டு கையில் இருந்த விஜய்க்காக எடுத்துகிட்டு வந்த காஃபியை கீழே போட்டுடுறாங்க. அதை விஜயும் பார்த்துறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே வெண்ணிலாவை தள்ளிவிட பார்க்குறாரு. வெண்ணிலா ரொம்ப டைட்டாக கட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்னை விட்டுட்டு பிரியக்கூடாது விஜய், நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும், இதுக்கப்புறம் என்னை யாரும் பிரிக்க மாட்டாங்களோ உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. வெண்ணிலா அழாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர அவரால் எதுவுமே பண்ண முடியல. வெண்ணிலா விலைக்கவும் விடவும் முடியல. அதே டைமில் வெண்ணிலா ஒன்றுமே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு. வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு வேற பயப்படுறாரு. இங்கே காவேரியை பார்க்குறாரு. காவேரி அமைதியாக அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து பொறுமையாக கிளம்புறாங்க. காவேரின்றாரு. அதுக்குள்ளேயுமே காவேரி கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ண தெரியாமல் வெண்ணிலா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்குறியான்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி நிற்க வைக்கிறாரு. என்ன விஜய் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்போது என்னை உங்களுக்கு பிடிக்கலையான்றாங்க. ஐயோ வெண்ணிலா, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, இந்த நிலைமை டாக்டர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, நான் என்ன பண்ணுறது, காவேரி ஏதாவது நினச்சிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய்.